இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த VMC மிஷினில் இருக்கிற அந்த ஃபேஸ் மில்லிங் டூல், டூல் கட்டுற இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி தான் இப்போ இது வந்து எப்படி இதை மாற்றுறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து 50 mm டயாமீட்டர் கட்டுற அப்படின்றது தான் இது. அப்புறம் இது இன்செட் வந்து எந்த இன்செட் யூஸ் பண்ணோம்னா SNMU 1206 88 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ வந்து இந்த டூல் வந்து கட்ரு இருக்குது. இப்போ இதில் இன்செட் இருக்குது. இதை வந்து எப்படி இதை ப்ராப்பராக இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இதில் வந்து ஒரு T15 ஸ்க்ரூ இருக்கும். இந்த இடத்துல மொத்தம் இந்த இடத்துல தான் இன்செட் வந்து இன்செட் உட்காரும். இதுக்குள்ளே நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு வந்து இந்த T15 சொல்லிட்டு இந்த அலாங்கி கொடுப்பாங்க. இந்த அலாங்கி வந்து நம்ம நார்மலாக T15 சொல்லிட்டு இருக்கும். இதில் T20 T10 T6 இந்த மாதிரி நிறையா வேரியண்ட் இருக்கும். இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது வந்து T15 இது. அதனால் இந்த இதை வந்து நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இப்போது இதில் வந்து கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக அந்த போர்ட்டில் போகிற மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி ரைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகும். இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் ஏதாச்சும் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஏர் அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்செட் வந்து இப்போ பாருங்கள், இப்போ இந்த இன்செட் தான் நம்ம இதில் மாட்ட போகிறோம். அப்படின்னா இதோட கார்னர் நம்ம பார்க்கணும். இதில் வந்து நல்லா யூஸ் பண்ணாத கார்னர் வந்து டாப் சைடில் வர்ற மாதிரி கிளாம்ப் பண்ணணும். இப்போ இதுதான் டூலோட எட்ஜ் இருக்குது அப்படின்னா இதோட டாப் சைடில் வந்து யூஸ் பண்ணாத கார்னர் வந்து வரணும். இப்படி இந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதே டைம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதோடய ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக அதில் உட்காரணும், மேட்ச் ஆகணும். பின்பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக அந்த ப்ரொஃபைலாக மேட்ச் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி மேட்ச் ஆகணும். அதை கரெக்டாக கிளியராக பார்த்துக்கணும். இந்த ரேடியஸும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ வந்து இன்செர்ட் பண்ணிக்கணும். உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டு லைட்டாக டைட் பண்ணி விட்டுருணும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். இது முக்கியமாக டைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான டைட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப டைட் பண்ண வேணாம். இது ஆக்சுவலாக இதை வச்சு டைட் பண்ணுறதுக்கு வந்து வைஸ் இருக்கும். அந்த பெஞ்ச் வைஸில் வச்சு இதை கிளாம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை டைட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது நான் உங்களுக்கு சும்மா ஜஸ்ட்டு சொல்கிறதுக்காக நான் இங்கே வச்சு இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு ஒன் டைம் வந்து இன்செட் வந்து ஆடுதான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆடக்கூடாது இன்செட்டு. இதே மாதிரி மற்ற எல்லா இன்செட்டையும் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரூக்கு கழட்டிட்டு இப்போ ஸ்க்ரூக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூக்கு போடுறதுக்கு க்ரீஸ் இருக்கும். அதை லைட்டாக அப்ளை பண்ணிட்டு போட்டிங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் வந்து ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டூல் இப்போ ரெடி ஆகிடும். நீங்கள் இதை வந்து மிஷின்ஸில் மாட்டி நீங்கள் மில் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு அடுத்தடுத்த செட்டிங்ஸு, ப்ரோக்ராமிங் இதை பற்றி நான் கொஞ்சமாக வீடியோவில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா அதை கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்கும் ஒரு வீடியோ பண்ணித்தரேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Thank you.